ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் ஐடியா தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அடுப்படியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அசால்ட்டாக எப்படி சேமிக்கலாம், என்ன மாதிரியான டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த சேவிங் சேலஞ்ச் மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான மணி சேவிங் சேலஞ்சை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுப்படியில் இருக்கிற அத்தனை பெண்களும் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான சேமிப்புகள் வந்து நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் சேமிப்பு. கேலண்டர் சேமிப்பு அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து இந்த மாதிரி கேலண்டர் வந்து நம்மளுக்கு வந்து மந்த்லி கேலண்டர் இருக்கும் இல்லைங்களா? இந்த மந்த்லி கேலண்டரில் நீங்கள் வந்து இப்போ 1ஆம் தேதி அப்படின்னா ₹1 நம்ம வந்து எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு கேலண்டர் சேமிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எம்டி பாக்ஸ் வந்து நான் வச்சு சேமிச்சிட்ருக்கேன். இது நான் தொடர்ந்து சேமிச்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹1 அப்படின்னா இப்போ 1ஆம் தேதி அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ₹1 வந்து நம்ம போட்டுறோம். அதே மாதிரி 2ஆம் தேதி அப்படின்னா ₹2, 3ஆம் தேதி அப்படின்னா ₹3, 4ஆம் தேதி அப்படின்னா ₹4, 5ஆம் தேதினா ₹5, 6ஆம் தேதி ₹6 இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தொடர்ந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரியை நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். அதனால் இதில் 28 நாட்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வேறு ஒரு மந்த்து, இப்போ நான் மார்ச் வந்து உங்களோட காமிக்கிறேன். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 31 நாட்கள் இருக்குது. இப்போ நீங்கள் 31 நாளும் ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு போட போகிறதில்ல. மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம்னா ₹31 தான் சேமிக்க போகிறோம். இது அடுப்படியில் இருக்கிற எல்லா பெண்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறு சேமிப்பு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சேமிக்கும் பொழுது எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும். அதனால் பார்க்குற சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கேலண்டர் சேமிப்பு மூலமாக 31 நாட்கள் சேமித்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத இதை வந்து நான் வீடியோவோட எண்டில் நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு சிறந்த சேமிப்பு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வார சேமிப்பு. இந்த வார சேமிப்பு நான் வந்து எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திங்கக்கிழமைனா ₹10, செவ்வாய்க்கிழமை ₹20, புதன்கிழமை ₹30, வியாழக்கிழமை ₹40, வெள்ளிக்கிழமை ₹50, சனிக்கிழமை ₹60 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார சேமிப்பு. இந்த சேமிப்பு வந்து அதாவது இதில் நான் சொல்லியிருக்கிற எல்லா சேமிப்பும் நான் தொடர்ந்து பண்ணுறேன். பட் வந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ணுவேன். இப்போ இந்த மாதம் கேலண்டர் சேமிப்பு பண்ணுறேன்னா அடுத்த மாதம் இந்த மாதிரியான வார சேமிப்பு பண்ணுவேன். இது எல்லாமே ஒரே மாதத்தில் நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதில்ல. பண்ணவும் வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறதுனால இப்போ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். இதுக்கு நான் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்கு இல்லைங்களா? இந்த கப்பை வச்சு இந்த வார சேமிப்பு பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த சேமிப்பை இந்த இதில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ₹20 போட்டிருக்கேன், இதில் ₹100 போட்டிருக்கேன், இதில் வந்து நம்ம ₹10 போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா என் கையில் அந்த மாதத்தில் எனக்கு வந்து ₹10 எப்போ சேமிக்க முடியுதோ அப்போ இந்த மாதிரி ₹10 இதில் போட்டுருவேன். இதுதான் நம்ம அடுப்படியில் செய்யக்கூடிய எளிதான சேமிப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ₹20 போட்டிருக்கு இல்லைங்களா? இது ₹20 எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த ₹20 இதில் நான் போட்டு சேமிப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு ₹100 இருக்கு இல்லைங்களா? இந்த ₹100 நம்மளுக்கு எப்போ போட முடியுமோ சேமிக்க முடியுமோ அப்போ தான். அதுக்காக கையில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து இதில் நம்ம போட்டு சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு எப்போ இருக்கோ அப்போ வந்து ₹10 சேமிக்க முடியுதா? ₹10 போடுறது, ₹20, ₹100. நான் வந்து இந்த 3 மட்டும்தான் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் நான் சேமிப்பேன். இதுலையும் நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை வந்து என்ன பண்ண முடியும், சேமிக்க முடியும். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சேமிப்பு. கண்டிப்பாக இந்த மாதிரியும் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி திங்கக்கிழமை ₹10, செவ்வாய்க்கிழமை 20, 30, 40, 50, 60 இப்படி கூட நம்ம சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது 3வது சேமிப்பு சில்லறை சேமிப்பு. இந்த சில்லறை சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி சேமிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணுறோமோ அந்த செலவுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை நம்ம வந்து சேமிக்கிறது தான். இது நிறைய முறை நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் அது எப்படி சேமிக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து காய்கறி அப்படிங்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். காய்கறிக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு ₹400 அப்படின்னு போட்டுட்டு 4 வாரத்துக்கு ₹1600 போட்டிருக்கேன் இல்லைங்களா? இந்த ₹1600 கிட்டத்தட்ட ஒரு ₹200 எப்படியாவது நான் சேமிச்சிருவேன். அதே மாதிரி கறி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ₹500. அப்போ வந்து 4 வாரத்துக்கு எனக்கு வந்து ₹2000 ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னா இந்த ₹2000 கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ₹200 ₹300 வந்து நான் சேமிச்சிருவேன். எப்படி அதை சேமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த வாரத்திலேயே நான் வந்து 50, 100 அப்படின்னு எடுத்து வச்சு சேமிக்க ஆரம்பிச்சிருவேன். அதே மாதிரி மளிகை நான் வந்து இதுக்குமே ஃபினான்சியல் ஸ்கேனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மளிகை அப்படிங்கிறதுக்கு ₹4000 ஒதுக்கியிருக்கேன். அதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு ₹1000, ₹1200 இப்படி வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஸ்நாக்ஸு
அப்புறம் வேறு ஏதாவது ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா அப்போ என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஷாப்பிங் போகிறதுக்கு எனக்கு வந்து ஒரு ரூ. 1000 தேவைப்படுதுன்னா, வீட்லேயே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா ரூ. 1000 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரூ. 1000 நம்மளுக்கு அங்கே கொண்டு போகணுன்னா நம்மளுக்கு முழுசாக செலவாயிரும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்படி வந்து ஒரு ரூ. 200 எடுத்து வீட்லேயே என்ன பண்ணிடுறதுன்னா வச்சுட்டு போயிடுறது. அப்போ மீதி நம்ம கையில் எவ்வளோ இருக்குங்க? ரூ. 800 தான் இருக்கும். அந்த ரூ. 800 நம்மளுடைய செலவுகளை செய்துட்டு வந்தோம்னா, இந்த ரூ. 200 அப்படிங்கிறது நம்மளுக்கு சேமிப்பாக ஆயிரும். எப்போவுமே வந்து நீங்கள் செலவுகள் பண்ணும்பொழுது இந்த மாதிரி கேஷை வச்சு நம்ம வந்து செலவு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து மீதமாகும். நம்ம கையில் வந்து கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா, கார்டு தானே வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அறியாமலே ரூ. 100 தான் எக்ஸஸாக வந்திருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோங்க, நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது எனக்கும் அப்பப்போ நடக்குது. அதனால் நான் மோஸ்ட்லி 99% எப்போவுமே இந்த மாதிரி கேஷ் வச்சுட்டு தான் நான் வந்து எந்த ஒரு செலவும் பண்ணுவேன். அதனால் இது வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னாலுமே இந்த ஜிபே, கூகுள் பே இதெல்லாம் வந்து பண்ணுறதை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கேஷ் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறது குறையும், சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி பழம் வாங்குறது இல்லது கடைக்கு நம்ம வந்து ஒரு ரூ. 100 எடுத்துகிட்டு போகிறோம்னா அந்த ரூ. 100 நம்ம என்ன பண்ணலாங்க, ஒரு ரூ. 20 எடுத்து வச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி வைக்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு தொகை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சேமிப்பாக மாறும். இதுதான் சில்லறை சேமிப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வதாக நான் செய்யக்கூடிய சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய ஹஸ்பண்டு, பையன், பொண்ணு, இப்போ இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக நான் ஒதுக்குவேன். நம்மளுடைய மை செல்ஃப்காக அப்படிங்கிற மாதிரி. இப்போ எனக்கு ஒரு ரூ. 500, வீட்டுக்காரருக்கு ஒரு ரூ. 500, குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தைக்கு ரூ. 250, இன்னொரு குழந்தைக்கு ரூ. 250. இதை வந்து நான் வந்து என்னுடைய இன்கம்லேருந்து என்னுடைய செலவுகள்லேருந்து நான் கண்டிப்பாக சேமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா சேமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்மளுடைய மாத சேமிப்பு அப்படிங்கிறது டார்கெட்டாக அமையும் போது மட்டும்தான் நம்ம வந்து அதை வந்து தொடர்ந்து பண்ணுவோம். இப்போ கணவன் அப்படிங்கிறது அவங்களுடைய செலவுகள்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூ. 500 கிட்டத்தட்ட சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மைசெல்ஃப் அப்படிங்கிற அமௌண்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து என்னுடைய சேமிப்பு வந்து ரூ. 500. அதே மாதிரி என்னுடைய குழந்தைகளுக்கு நான் வந்து செலவுகளுக்காக தனியாக பட்ஜெட்டில் வந்து கண்டிப்பாக ஒதுக்கியிருப்பேன். அது வந்து நான் பட்ஜெட் வீடியோ போடும்போது நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ அப்படி இருக்கிற அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கான செலவுகள், இப்போ வந்து ஒரு எக்ஸ்போ போகிறோம், நான் வந்து ஒதுக்கியிருக்க அமௌண்ட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரூ. 1000 அப்படின்னா நான் சொல்லிடுவேன், தங்கம் இந்த எக்ஸ்போவுக்கு நம்ம வந்து ரூ. 1000 எடுத்துகிட்டு போகிறோம், அந்த ரூ. 1000 கண்டிப்பாக உனக்கு ஒரு ரூ. 100, தம்பிக்கு ஒரு ரூ. 100 மிச்சப்படுத்தி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் நினைக்கலாம், குழந்தைங்க கையில் வந்து இந்த பணத்தை கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என் கையில் வந்து ஒரு ரூ. 420 இருக்குது அப்படின்னா, தங்கம் இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸ்போவுக்கு போகிறோம், நம்ம அம்மா கையில் வந்து இவ்வளோ தான் பணம் இருக்குது, இதை உன் கையில் கொடுத்துட்றேன், உனக்கு என்ன தேவைகள் இருக்கோ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை இந்த பணத்துக்குள்ளே நீ செய்துக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கையில் கொடுத்துருங்க. அந்த குழந்தையை வந்து கையில் கொடுக்க வைங்க. இப்போ வந்து அந்த குழந்தை வந்து ஒரு பானிபூரி கேட்குது, அது வந்து ஒரு ரூ. 100 இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், அதை எடுத்து ரூ. 100 கொடுத்துரும். அப்போ ரூ. 100 கொடுத்ததுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்குங்க, வெறும் ரூ. 320 தான் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு விளையாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்குது, அந்த விளையாட்டு வந்து ஒரு ரூ. 200 அப்படி ஆகுதுன்னா இப்போ அந்த குழந்தை தான் அதை எடுத்து கொடுக்குது. இப்போது இருந்த அமௌண்ட்டில் ரூ. 300 செலவாயிடுச்சு, மீதி ரூ. 120 தான் இருக்குது. இப்போ நம்ம கையில் வெறும் ரூ. 120 தான் இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து குழந்தைக்கு வந்துடும். அப்போ வந்து அடுத்தடுத்த செலவை வந்து இந்த பணத்துக்குள்ளே செய்கிறதுக்கு பழகும். இது வந்து ஒரு கொஞ்சம் தெரிஞ்ச குழந்தைங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம். தெரியாத குழந்தைங்கக்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது 100 இது 200 அப்படின்னு சொல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஒரு 4 நோட்டு தாப்பா இருக்குது, இந்த 4 நோட்டை வச்சு தான் நம்ம செலவு பண்ண போகிறோம். இப்போ ஒரு நோட்டு நம்மளுக்கு செலவாயிருச்சு, மீதி 3 நோட்டு தான் இருக்குது, இந்த 3 நோட்டில் ஒரு நோட்டு செலவாயிருச்சு, மீதி 2 நோட்டு தான் இருக்குது. இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைங்க கையிலேயே கொடுத்து செலவுகளை செய்ய வைங்க. கண்டிப்பாக அந்த குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளை ரொம்ப கம்மி பண்ணுவாங்க. ரொம்ப அடம் பண்ணுற குழந்தை கூட இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உடனே புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியப்படாது. பட் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நம்ம குழந்தைங்க கிட்ட போய் இது வாங்குறியா, ஜிபே பண்ணிடு, இதை பண்ணுறியா, கூகுள் பே பண்ணிடு அப்படின்னு நம்ம பழக்கப்படுத்தணும். அந்த குழந்தைக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜே இல்லாமல் போயிடும். அதனால் குழந்தைங்களை நீங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இதுவுமே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்சை பெண்கள் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் நிறைய சேமிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.